ஒன்றிய அமைச்சர்கள் ஷோபா தர்மேந்திர பிரதான் பேச்சுகள் மூலம் தமிழர்கள் மீதான பாஜகவின் வன்மம் வெளிப்பட்டுவிட்டது. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லியில் திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். இந்தி திணிப்பு, கல்வி நிதி வழங்காததை கண்டித்து வைகோ தலைமையில் முழக்கம். Tamil Nadu MPs are protesting outside the தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என பேசிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மௌஷம் நூர் ஆகியோர் வலியுறுத்தல். தமிழர்கள் பற்றிய பேச்சுக்காக 100 முறை மன்னிப்பு கேட்க தயார். மாநிலங்கள் அவையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தாமல் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்கவும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் நாகை, திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. கள்ளக்குறிச்சியில் 10 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் ராயப்பேட்டை, பெசநகர், கிண்டி, போரூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில் மாசிமக தேரோட்டம் கோலாகலம். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து வழிபாடு. ஈரோட்டில் கூலி தொழிலாளியின் முகவரி ஆவணங்களை பயன்படுத்தி மோசடி. 5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்துமாறு அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சி. ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பு. புலம்பெயர் தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல். ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் 7 மாநிலங்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்துவதற்கு ஆதரவு. மொரீஷியஸ் அதிபருக்கு கங்கை நீரை பரிசளித்த பிரதமர் மோடி. இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து தலைவர்கள் பேச்சு. இந்தியாவில் அதிவேக இன்டர்நெட் சேவை வழங்க உள்ள ஏர்டெல் நிறுவனம். இலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்து. இண்டஸ்இண்ட் வங்கியின் பங்கு விலை 27% வீழ்ச்சி. நிதி சார்ந்த முதலீடுகளில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரால் விலை சரிவு. பாகிஸ்தானில் பெஷாவர் நோக்கி 120 ராணுவ வீரர்கள் சென்ற ஜாஃபர் விரைவு ரயில் கடத்தல். ரயிலை மீட்க ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் அனைவரும் கொல்லப்படுவர் என பலுச்சிஸ்தான் விடுதலை படை மிரட்டல்.
தமிழர்களை தரக்குறைவாக விமர்சித்த தர்மேந்திர பிரதான் பகிரங்க மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். பிரதான் மன்னிப்பு கோரவில்லை என்றால் அவரை பிரதமர் மோடி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மக்களவையில் நேற்று பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்களை தரக்குறைவாக விமர்சித்தார். பின்னர் திமுக எம்பிக்களின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்த அவர் சர்ச்சைக்குரிய கருத்தை திரும்ப பெறுவதாக கூறினார். இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒன்று கூடிய திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக முழக்கமிட்டனர். And other political parties who are part of the India Alliance are right now protesting, and we can also see Mr. Vaiko raising slogans. The Kanimoi is there. All MPs are from local. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் புண்படுத்திவிட்டதால் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் எம்பிக்கள் முழங்கினர். பிரதான் மன்னிப்பு கேட்காவிட்டால் பிரதமர் நரேந்திர மோடி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றது. எந்த காலத்திலும் அதிலே மாற்றமில்லை. 1968 தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அரசியல் சட்டத்தின்படி எந்த மொழியை ஏற்றுக்கொள்வது என்ற உரிமை ஒரு மாநிலத்திற்கு உண்டு. எனவே இதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவோம் என்று மேலாதிக்கம் செலுத்துகிற மனப்பான்மை ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திதான் இந்த போராட்டம். அந்த மக்களை நாகரிகமற்றவர்கள், ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் என்று மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்தியாவிலே மற்ற பிராந்தியங்களிலே 3 மொழி கொள்கை அமல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு இன்னும் அமைச்சர் பதில் சொல்லவில்லை. அங்கு ஆங்கிலமும் தெரியாது, அவர்கள் தாய்மொழியை மட்டும்தான் பேசுகிறார்கள். மூன்றாவது எந்த மொழியை அவர்கள் படிக்கிறார்கள்? அவர்கள் எந்த ஒரு மொழியையும் தென்னக மொழிகள் எதையுமே மூன்றாவது மொழியாக படிக்காத நேரத்தில் நமது மீது ஹிந்தியை திணிப்பதை எந்த காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு ஆங்கில புலமை ஒரு காரணம். அந்த ஆங்கில புலமை நமக்கு வந்தது இருமொழி கொள்கைகள் தான். அதையால் நமக்கு இந்த தமிழ்நாடை பொறுத்தவரை என்றும் நமக்கு இருமொழி கொள்கை என்றைக்கும் நாங்கள் ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த நிலையிலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று திமுக கூட்டணி எம்பிக்கள் எழுப்பிய குரல் நாடாளுமன்ற வளாகம் முழுவதும் எதிரொலித்தது. ஹிந்தி திணிப்பு, தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி மறுப்பு ஆகியவற்றிற்கும் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என நாடாளுமன்றத்தில் பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அரை மணி நேரத்தில் பேசியதை திரும்பப் பெற வைத்த தமிழ்நாட்டு எம்பிக்களின் போர்க்குரலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிவுற்ற திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். முன்னதாக திருக்கழுக்குன்றத்தில் இருந்து நீண்ட தூரம் நடந்து சென்ற முதலமைச்சருக்கு வழியெங்கும் பெண்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் உரையாடினார். அப்போது பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். பின்னர் 280 கோடி ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். 497 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 508 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 50,606 பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட நெடுங்காலமாக வீடு கட்டி குடியிருக்கும் 214 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது.
63 ஆண்டுகால சிக்கலுக்கு தீர்வு கண்டு நகர்ப்புற பகுதிகளில் பட்டா வழங்கும் திட்டத்தினை பயனாளிக்கு வீட்டுமனை பட்டா விலை வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கலைஞர் அவர்களே பெருமை கொள்ளும் வகையில் சாமானிய மக்களுக்கு கலைஞர் இல்லம் கனவு இல்லம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கொண்டிருக்காமல் தமிழ்நாட்டு உரிமைக்கு பயப்படாமல் போராடுவோம் என திமுக கூட்டணி எம்பிக்கள் நிரூபித்து உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசியிருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார் யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்க செய்யூரில் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாட்டு எம்பிக்களை தரக்குறைவாக விமர்சித்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மாநிலங்கள் அவையில் நடைபெற்ற காரசார விவாதத்தின் போது பிரதான் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். कहना है कि इस देश के एक भाग को और एक भाग के जनता को अगर आप उनके स्वाभिमान को ठेस लगाने की बात करेंगे और आप ये कहेंगे कि अनकल्चर्ड, अनसिविलाइज्ड और वो मानव नहीं है, अगर ऐसा कहते हैं तो आप मंत्री से इस्तीफा लो. देश को डिवाइड करने की बात कर रहे हैं, देश को तोड़ने की बात कर रहे हैं और देश को डिवाइड करने. I'm not allowing that. Please. But what a shame. Yesterday the education minister called the people of a state uncivilized. He should tender an apology on the floor of the house. Also, sir, I appeal to you to allow discussion on the important issue. Has never accepted the NEP 2020 policy. I say it again. Tamil Nadu has never accepted the NEP 2020 policy. We had only promised to come back. We had only promised to come back on this issue after scrutinizing the NEP policy with the committee. In August 2024, the government of Tamil Nadu, under the leadership of our Chief Minister, Honorable M.K. Stalin, sir, we had informed that we have scrutinized the NEP 2020 and is almost similar to the previous Navodaya school project, which was already not implemented in Tamil Nadu, and we are not keen on implementing the NEP 2020 policy in Tamil Nadu. Then where comes the question of we have accepted and we have declined? I seriously don't understand. This is ridiculous. வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை எம்ஆர்சி நகர், பட்டினம்பாக்கம், மெரினா, ராயப்பேட்டை, பெசன்ட் நகர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தற்போதைய மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து சில்லென காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நம்ம தேடி போகிற விஷயம் ஒன்று, தேடாமல் வர்ற விஷயம் ரொம்ப அழகு. அதனால் இந்த பாயிண்டில் வந்து இந்த நல்லா இருக்குது, அப்பப்போ இப்படி வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் வண்டி ஓட்டிட்டு வரையிலேயே ஐ குட் ஃபீல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வெதர் ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, அந்த நடுவில் ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்குது. 1 வீக்காக வெளியில் வரவே முடியல, அவ்வளோ வெயில். டியூட்டிக்கு போகும்போது கூட யாராலையும் டாலரேட் பண்ண முடியல. ஷால் போடாமல் கூட வெளியே வர முடியல, கொடை இல்லாமல் வெளியே வர முடியல. தண்ணி பாட்டில் குடிக்க இதாகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் சென்னை கொஞ்சம் கூல் மூடில் மாறி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பப்போ ஒரு 1 வீக் ஒன்ஸ் இந்த மாதிரி மழை பெறது உண்மையிலே சென்னைக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும்.
நாகை, நாகூர், சிக்கல், வடகுடி, பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளான மீஞ்சூர், பழவேற்காடு, தச்சூர், சோழவரம், புழல், பெரியபாளையம் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், பொத்தேரி, கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. மழையையும் பொருட்படுத்தாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவன் கோவிலில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் சிரமமடைந்தனர். திண்டுக்கல் நகரை சுற்றியுள்ள செட்டிநாயக்கன்பட்டி, சீலப்பாடி, பாலகிருஷ்ணாபுரம், நாகல் நகர், பூச்சிநாயக்கன்பட்டி, தோமையார்புரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து குளிர்ச்சி நிலவியது. சென்னையில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற ஆடி கார் திண்டிவனம் அருகே ஒருவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் காரை ஓட்டிய சென்னை பொறியாளர் கைது செய்யப்பட்டதுடன் காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விபத்து நடந்தவுடன் பொறியாளர் விழுப்புரம் செல்லாமல் உடனடியாக சென்னை திரும்பிய நிலையில் போலீசார் கண்டுபிடித்து 48 மணி நேரத்தில் கைது செய்தது எப்படி? சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் அரவிந்தன் என்பவர் கடந்த 9ஆம் தேதி சென்னையில் இருந்து விழுப்புரம் நோக்கி ஆடி காரில் சென்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓங்கூர் பாலம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது மேல் மலையனூர் நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த நாராயணன் என்பவர் மீது ஆடி காரை மோதி உள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்ட நாராயணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய அரவிந்தன் அவசரமாக சென்னை திரும்பிவிட்டார். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் எது என்று தெரியாமல் போலீசார் திணறி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஒலக்கூர் போலீசார் விபத்து நடந்த நேரத்தில் அப்பகுதியை கடந்து சென்ற வாகனங்கள் குறித்து ஓங்கூர் சுங்கச்சாவடி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்பொழுது மேற்கு வங்க பதிவெண் கொண்ட ஆடி கார் ஒன்று சென்னையிலிருந்து விழுப்புரம் மார்க்கமாக வந்ததும் சிறிது நேரத்திலேயே மீண்டும் சென்னை நோக்கி திரும்பியதும் பதிவாகி இருந்தது. மேலும் அந்த காரின் முன்பகுதி சேதமடைந்திருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து அந்த காரின் உரிமையாளர் முகவரியை கண்டுபிடித்து அரவிந்தனை தொடர்பு கொண்டனர். பின்னர் அவரிடம் விபத்து குறித்து விசாரித்த போது அவர் விபத்து ஏற்படுத்தியதை ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. உடனடியாக அவரை ஒலக்கூர் காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை நடத்திய நிலையில் இன்று கைது செய்தனர். விபத்து நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராவோ சாட்சி சொல்லவோ யாரும் இல்லாத நிலையில் சுங்கச்சாவடியில் இருந்த சிசிடிவி பதிவை மட்டும் வைத்து விபத்து நடந்த 48 மணி நேரத்தில் விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்ததுடன் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்த ஒலக்கூர் போலீசாரை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டியுள்ளார். பொள்ளாச்சியை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பொள்ளாச்சி நகராட்சி கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். தென்னை விவசாயமும் மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை சார்பு பொருட்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றுக்காக தினமும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் கோவை மாவட்டத்துக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி, ஒட்டன்சத்திரம், உடுமலை, மடத்துக்குளம் தொகுதிகளை உள்ளடக்கிய பழனி நகராட்சியை தலைமையிடமாக கொண்ட மாவட்ட கருத்து கேட்பு கடிதம் வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பொள்ளாச்சி பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியை விட்டுவிட்டு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற செய்தி மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தையும் எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்கின்றது. உடுமலை, மடத்துக்குளம், வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பொள்ளாச்சி மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிடத்தில் வைத்திருக்கிறோம். மேலும் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்க கோரி கையெழுத்து இயக்கம் ஒன்றும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி, ஆட்சி நிர்வாகம் என எல்லா முனைகளிலும் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தாக்குவதாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளனர். உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறது. உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. நிதியில், கல்வியில், ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள். மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள். பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்களது அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி பெறுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம். அதே போல நீங்கள் திரும்பி பெற்ற வார்த்தைக்கு பின்பும் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது பேச்சை ஆதரிக்கிறார் என்றால் இதுதான் நாகரீகமா என்று நாங்கள் கேட்க நினைக்கிறோம். எம்பிக்களுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதி மேம்பாட்டு நிதி 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து 5 கோடி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு. எனவே 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் பெற்று வருவது 18 கோடி. ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு எம்பிக்களுக்கு கொடுப்பது 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து 5 கோடி. இது அநீதி. இது மாற்றப்பட வேண்டும். எனவே இவற்றை மாற்றி 18 கோடி ரூபாய் என்பதை நிதியமைச்சர் அறிவிக்க வேண்டும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் என்கிற ஒன்றிய அரசு பங்கேற்கும் திட்டங்கள், நிதி பகிர்வளிக்கும் திட்டங்கள், அந்த திட்டங்களில் தொடக்க காலங்களிலே இந்திய ஒன்றிய அரசு 75%, மாநில அரசு 25% என்கிற பகிர்வு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது 60-40 என்கிற விகிதத்தில் மாநில அரசுகளுக்கான நிதிச்சுமை அதிகரித்திருக்கிறது. அந்த நிதிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய ஒன்றிய அரசு அது மட்டுமில்லாமல் செஸ் மற்றும் சர்சார்ஜ் போன்றவற்றை மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய சுமையாக வைத்திருக்கிறது. அதில் பெரும் வரியை முழுமையாக இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்கிறது. அந்த வருவாயிலும் மாநில அரசுகளுக்கு பங்களிப்பு பகிர்வு தர வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பெண்களை முன்னேற்றுவதிலும் சரி, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் சரி, எப்பொழுதுமே தமிழக அரசு இந்தியாவிற்கு முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது. எங்கள் திராவிட மாடல் அரசு, எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் வளர்ச்சிக்கு
கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், பெண்களின் பாதுகாப்பிற்கு தோழி விடுதிகள், மாணவர்களின் நலனுக்கு காலை உணவு திட்டம், மேலும் இலவச கட்டண பஸ் பாஸ் திட்டம் போன்ற திட்டங்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒன்றிய அரசு PMAJY திட்டத்திற்கு பட்டியல் ஜாதியினர் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான நிதி 36.2% குறைக்கப்பட்டுள்ளது. மிகவும் வேதனைக்குரியது. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2024 பாஜக ஒன்றிய அமைச்சர் ஷோபா தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கும் தீவிரவாதிகள் என்று பேசியதையும், 2025 பாஜக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என்று கூறியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படியெல்லாம் பேசிவிட்டு பின்பு வருத்தம் தெரிவித்தாலும் பேசியபோது தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டுவிட்டது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்தியாவுக்கே வழிகாட்டும் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் ஏற்காது என்றும், நம் உரிமைக்கான போர்க்குரலை தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஜெயலலிதா முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். கடந்த 2017 நடந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2022 இருந்து இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசின் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து வருகின்றனர். டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து இதுவரை 250க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரிடமும் மீண்டும் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலமாக பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் விசாரணைக்கு ஆஜரானார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து போராட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பினால் பாதிக்கப்பட உள்ள 7 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் இதர கட்சிகளை திரட்டி போராட்டம் நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை புவனேஸ்வரில் உள்ள அவரது இல்லத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன் இணைந்து போராட நவீன் பட்நாயக் சம்மதம் கூறியதாக தெரிவித்தார். பாதகத்தை அவர் நன்கு உணர்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கலைஞருடைய மிகுந்த நட்பை பெற்றிருப்பார். ஆகையால் கட்டாயமாக இந்த போராட்டத்திலே நியாயம் கிடைக்கும் என்கிற போராட்டத்திலே பங்கு பெறுவார் என்ற உறுதியை தந்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவும் உடனிருந்தார். ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு 2 இடங்களை பரிந்துரை செய்துள்ள இந்திய விமான நிலைய ஆணையம் அதற்கான வரைவு சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் அளித்துள்ளது. 2000 ஏக்கர் பரப்பளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அடிப்படையில் ஒசூர் சுற்றுவட்டத்தில் 5 இடங்கள் குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இந்திய விமான நிலைய ஆணையம் ஆய்விட்டு வந்தது. இந்நிலையில் ஒசூரில் விமான நிலையத்தை கட்டமைக்க 2 இடங்களை இந்திய விமான நிலைய ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. தனிஜா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் விமான ஓடுதளத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வேலகொண்டபள்ளி மற்றும் ஒசூரில் இருந்து 15.5 கிலோமீட்டர் தொலைவில் சூளகிரி அருகே உள்ள உலகம் ஆகிய 2 இடங்கள் விமான நிலையம் அமைக்க சிறந்தவை என ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. கிருஷ்ணகிரியில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலை அறநிலையத்துறை இடிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய கிருஷ்ணகிரி மாவட்ட இந்து முன்னணி தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி சேலம் சாலையில் 800 ஆண்டுகள் பழமையான நவநீத வேணுகோபால் சாமி கோயில் உள்ளது. இந்த கோயிலை அறநிலையத்துறையினர் இடிக்க திட்டம் தீட்டி வருவதாக சமூக வலைதளத்தில் இந்து முன்னணி தலைவர் கலைகோபி பதிவிட்டிருந்தார். இந்து முன்னணியினர் அனைவரும் கோயிலில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி கிருஷ்ணகிரி நகர போலீசார் கலைகோபியை கைது செய்துள்ளனர்.
விருதாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் மாசிமக திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விருதாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசிமக திருவிழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகர், பாலாம்பிகையுடன் விருத்தகிரீஸ்வரர், விருத்தாம்பிகை, சண்டிகேஸ்வரர் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி காட்சியளித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்ததுடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாளை மாசிமக திருவிழாவும் நாளை மறுநாள் தெப்ப திருவிழாவும் நடைபெற உள்ளது. தேரோட்டத்தையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பிரதமர் நரேந்திர மோடிதான் தனக்கு பிடித்தமான நடிகர் என்ற ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லாலின் பேச்சு நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்ப்பூரில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற IIFA திரைப்பட விழாவில் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர் ஒருவர் பஜன்லால் சர்மாவிடம் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் என வினவினார். இதற்கு பதிலளித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிட்டதால் நிகழ்வில் சிரிப்பலை எழுந்தது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் மோடி மக்கள் தலைவர் அல்ல, ஒரு நடிகர் என்று தாங்கள் கூறி வருவது ராஜஸ்தான் முதல்வர் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய மாநில பாஜக தலைவர்கள் பஜன்லால் சர்மா தனக்கு பிடித்த ஹீரோ என்றுதான் மோடியை குறிப்பிட்டதாகவும் அதற்கு நடிகர் என்று அர்த்தமல்ல என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி சார்பில் ஜூனியர் செஸ் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தமிழ்நாட்டு செஸ் வீரர் பிரணவ் தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் செய்திக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், தமிழ்நாடு அரசு நடத்திய ஒலிம்பியாட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் போட்டிகள் செஸ் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தன்னை போன்ற வீரர்கள் செஸ் தரவரிசை பட்டியலில் முன்னேறி அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்க உதவியது என்றார். தமிழ்நாடு கவர்மெண்ட் செஸ்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒலிம்பியாட் நடத்துனாங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த சென்னை மாஸ்டர்ஸ் விச் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் சேலஞ்சஸ் ஆடினேன் அண்ட் வின் பண்ணேன். அதில் எனக்கு ரேட்டிங் பாயிண்ட்ஸ் ஏறிச்சு அண்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ் மாஸ்டர்ஸ்க்கும் எனக்கு ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் அவங்க செஸ்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஜூனியர் செஸ் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பிரணவ் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடி கேண்டிடேட்ஸ் தொடரில் வென்று செஸ் உலக சாம்பியன்ஷிப் வெல்ல வேண்டும் என்பதை தமது இலக்கு என்று பிரணவ் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.